தொல்காப்பியம் கேட்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். சொல்லதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் நிற்கிறோம். இந்த பகுதி மிக மிக இன்றியமையாதது. ஒருவர் இலக்கணத்தை சரியாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த எச்சம் பற்றிய இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொடக்கத்திலேயே பெயர் வினை என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலேயே பெயரியல் என்ற பகுதியிலேயே பெயரச்சத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். வினையியல் என்பதிலே வினையச்சம் பெயரச்சம் பற்றி சொல்லியிருக்கிறார். அதற்குரிய வாய்பாடுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். செய்த செய்யும் என்பன பெயரச்சம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அதே போல 9 வகையான வினையச்ச வாய்பாடுகளை சொல்லியிருக்கிறார். செய செய்யும் செயற்கு என்று வரக்கூடிய வினையச்சங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த பகுதியில் 2 எச்சங்களை பற்றி பேசியிருக்கிறார். எச்சம் என்றால் என்ன? அதற்கு இந்த சேனாவரையர் உரை எழுதும் போது எழுதுறார் பாருங்க, எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம். இந்த காலத்தில் ஒரு ஆசிரியனுக்கு இந்த தெளிவு வேண்டும். வகுப்பறையிலாகட்டும் அல்லது மாணவர்களுக்காகட்டும் சொல்லுவது தெளிவுற சொல்ல வேண்டும். அது 2வது முறை கேட்பதற்குரிய தேவையே இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். 2வது 3வது முறை கேட்கின்ற அளவிற்கு ஐயம் இருப்பின் அதனை தெளிவாக்க வேண்டும். ஒரு தொடர் சொல்லுகிறார் பாருங்க சேனாவரையர். செய்தவர் இறந்து போக தான் இரவாது நிற்பதால் அதற்கு எச்சம் என்று பெயர். எஞ்சி நிற்பது, ஒரு ஆள் செத்து போனா கூட அவர் செய்த செயல் நிற்குது, அதுதான் பெயர் தான் எச்சம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்பதெல்லாம் அவருடைய எச்சத்தால் காணப்படுங்கிறதுக்கு மக்களால் உரை எழுதிட்டாங்க. அவருடைய பிள்ளைகளால. அவருடைய பிள்ளைய பார்த்தா தெரியும் அப்பா நல்லவரா கெட்டவரான்னு. அது உரை இல்லை. அது உரை இல்லை என்பதை பரிமேலழகர் ஓரளவு எழுதினார். பிற்காலத்தில் அதை பெருக அருமையாக எழுதியவர் கப்பலோட்டி இதமடன் வ.உ.சி. அவர்கள் எச்சம் என்பதற்கு புகழ் என்று எழுதினார். ஒரு இறந்த பிறகு இருக்கக்கூடிய புகழ் இகழ் இதுதான் எச்சம். மூவாவும் அதை பின்பற்றி புகழ் என்று எழுதினார். அதனால ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் பலராலும் பேசப்படுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் எச்சம். ஒன்றும் இல்லை. காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு மனிதர் இளம் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய அறக்கட்டளைகளை ஏற்படுத்தினார். தான் வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து கல்வி நிலையங்கள் சமைத்தார். அவர் தான் பச்சையப்பர். பச்சையப்பர் பேர்ல கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பச்சையப்பர் பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களும் பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். பேராசிரியர் மூவாவிலிருந்து ஆசா ஞான சம்பந்தத்திலிருந்து ஞானசுந்தரத்திலிருந்து பலர் பச்சையப்பர் கல்லூரியில பணியாற்றியவர். காஞ்சிபுரத்திலும் சென்னையிலுமாக பச்சையப்பர் கல்லூரி இயங்குகிறது. இந்த எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று அவர் இறந்து போய். ஆனால் இந்த நிறுவனங்கள் அவருடைய புகழை பேசுகின்றன. அதுதான் எச்சம். அவரால் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் அவருக்கு பின் புகழ் பேசுகின்றன. இதைத்தான் எச்சம் என்று சொல்லுவோம். அதே போல இப்ப நாம 10 வகை எச்சத்தை பார்க்க போகிறோம். மிக ஒரு அருமையான ஒரு பகுதி இது. அதனை சற்று கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் இதற்கு அருமையான விளக்கம் எல்லாம் சொல்லுகிறார். இந்த நெருப்பு இருக்குத, அது ஒரு இடத்துல பற்றி எரிகிறது, போயிட்டாங்க. ஆனா உள்ளே ஒரு சிறு பொறி இருந்தது. அந்த சிறு பொறி என்ன செய்யும்? இவர்கள் கவனிக்காத காலத்துல அது பாட்டுக்கு குழுந்து விட்டு மெல்ல மெல்ல பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பற்றி எரிக்க தொடங்கி பேரறியாக, முழங்கு பேரறியாக அது பலவற்றை அழித்து. அது தீ எச்சம்.
அது தீயினுடைய எச்சம். இந்த தீயச்சம் அதை ஒரு உவமையாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். வினை பகை என்ற இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல சேரும். இந்த ரெண்டுல மட்டும் எச்சம் இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செயல்ல வினை எச்சம் அதை பாக்கி வச்சிருக்கோம். ஒரு நல்ல செயல் செய்து கொண்டிருக்கிறோம், அதுல ஒரு சிறிது விட்டு விட்டு அதற்கு பிறகு அதை அழித்து விடும். அதே போல பகை எச்சம். இதை வினை செய் வகை என்ற அந்த அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். அதனால எச்சம் என்பது வினை எச்சம், பகை எச்சம், தீ எச்சம் என்று அங்கு பயில்வது போல இலக்கண உலகில் பயிலக்கூடிய 10 எச்சங்களை நமக்கு காட்டுகிறார். அடுத்தபடி இப்ப அந்த 10 எச்சங்களை பார்க்கிறோம். என்னென்ன எச்சம்? இருநிலை, வினையே, பெயரே, ஒளி இசை, எதிர்மறை, உண்மை, எனவே, சொல்லே. எனவேங்கிறதுல எனங்கிறது எச்சம். எனவே, சொல்லே, குறிப்பே, இசையே ஆயிரைந்தும் நெறிப்பட தோன்றும் எஞ்சு பொருட்கிழவி. எஞ்சு பொருட்கிழவி, பெயரெஞ்சு கிழவின்னு சொல்லுவாரு. அதுபோல எஞ்சு பொருட்கிழவி. இவையெல்லாம் 10 எச்சங்கள். இந்த 10 எச்சங்களை போது நாம பார்க்க போறோம். ஒன்று, முதல்ல பிரிநிலை எச்சம். பிரிநிலை எச்சம் பிரிநிலை முடிவின அப்படின்னார். ஏகார அதுல 2 பிரிநிலை இருக்கு. ஏங்கிற இடைச்சொல், ஓ என்ற இடைச்சொல். நம்ம இடையில பார்த்தோம். இங்கு எச்சப்பொருள்ல வரக்கூடிய அந்த இடைச்சொற்களை பற்றி எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். ஏ ஓ இந்த 2 எழுத்துக்கள் பிரிநிலை எச்சமாக பயன்படும். எப்படி? நிறைய பேர் ஒரு காட்சியை பார்த்தார்கள், பலர் பார்க்காமல் போனார்கள். ஒரு காட்சியை ஒருவனே பார்த்தான், வேற யாரும் பார்க்கல. இது யார் பார்த்தார்கள் என்று அவனே பார்த்தான், ராமனே பார்த்தான். மற்றவர்களிலிருந்து பிரித்து வாங்கி இவனை மட்டும் சொல்லக்கூடியது அந்த ஏகாரம். அவனே பார்த்தான், ராமனே கண்டான், கண்ணனே நோக்கினான் என்றால் ஏகாரம் பிரிநிலை. அதே போல அவனோ கொண்டான், அது ஓகாரம் பிரிநிலை. பலரும் கொள்ளவில்லை, பிறர் கொள்ளவில்லை, அவனோ கொண்டான் என்று சொல்லுகிற போது அவன்தான் கொண்டான் என்ற பொருளை தருவது. இவை இரண்டும் பிரிநிலை எச்சங்கள். இப்ப ஏகாரம் தான் பெரிதும் இதற்கு வழக்கில் இருக்கிறது. அவனோ கொண்டான் என்பதை நாம் இப்போது அதிகமாக வழங்குவதில்லை. அது இலக்கியங்கள்ல, கவிதைகள்ல இடம்பெறுகிறது. அடுத்து 2வது வினையெச்சம். வினையென்று கிளவிக்கு வினையும் குறிப்பும் நினைய தோன்றும் முடிவாகுமே. இப்ப நாம முந்தைய பார்த்திருக்கிறோம், வினை என்றாலே பெருநிலை வினை, குறிப்பு வினை என்று 2 வகைப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பெருநிலை வினை என்பது தெளிவாக காலம் காட்டுவது. வந்தான், சென்றான், நின்றான், வருவான், போவான், கேட்கின்றான், சொல்லுகின்றான், இவையெல்லாம் தெளிவாக காலம் காட்டுவன. இந்த வினைமுற்றுக்களுக்கு பெயர் பெருநிலை வினைமுற்று. அதே போல வந்த, போன, கேட்ட, வரும், போகும், கேட்கும் என்று வருவனையெல்லாம் பெருநிலை வினை எச்சம். இது காலங்காட்டக்கூடிய வினை எச்சம். அதே போல குறிப்பு என்பது காலம் காட்டாதது. நான் அதை பற்றி சொல்லுவது அது பண்பு உணர்த்துவது என்று நான் சொல்லுவேன். அவன் நல்லன் என்று வருகிற போது அது வினைமுற்றுதான், அதுல காலம் காட்டவில்லை. அவன் நல்லன் என்று சொல்லுகிற போது அதுல ஒரு பண்பு இருக்கிறது, நன்மை என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அதனால நல்லன், தீயன் என்று வருவனையெல்லாம் குறிப்பு வினைமுற்றுக்கள். இப்ப வினையென்று கிளவிக்கு வினையும் குறிப்பும் நினைய தோன்றும் முடிவா 2 வகையாக வரும். ஆவையின் குறிப்பே ஆக்கமுடு வருமே.
இவற்றில குறிப்பு வினை மட்டும் ஒரு ஆக்கச் சொல்லோடும் வரும். ஆக்கமுடு வருமே, ஒரு ஆக்கச் சொல்லோடு வரும். எப்படி? அவன் நல்லனாயினான், அவன் நல்லனாயினான், அவன் நல்லவனாக ஆயினான். கற்று வல்லன், சிறுபான்மை ஆக்கமின்றியும் வரும், ஆனா ஆக்கத்தோடு வருவது உண்டு. உழுது வயல் நன்று, உழுத பின் வயல் நன்று என்று சொல்லுகிற போது உழுதலாகிய தொழிலும் சேர்த்து சொல்லப்பட்டதுனால ஆக்கமுடு கூறுதல். உழுது வந்தான் என்பது வினையேற்றம். உழுது வந்தான், தொழுது நின்றான். கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல வந்ததிரே தொழுகானை, என்ன ஆராய்ச்சிக்கு எது களம் என்று பாருங்க. இந்த ஆசிரியர் சொல்லுவாரு, ஒரு நிலத்துல தண்ணீர் எங்கே இருக்கிறது, ஊற்று எங்கே இருக்கிறது என்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் அங்கிருந்து வந்து கையில ஒரு பிரம்பை பிடித்து கொண்டு நடப்பார்கள். ஒரு வளைவா அவர் கையில ஒரு பிரம்பு, 2 கையாலையும் அந்த பிரம்பை பற்றி கொண்டு அப்படி போகிற போது ஒரு இடத்துல திடீர்னு அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த வளைந்த பிரம்பு வேகமாக சுற்ற தொடங்கும். இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி தண்ணீரை இடமறிந்து சொல்வது போல ஆராய்ச்சிக்குரிய களமும் அறிய வேண்டும். இந்த இடம் ஆராய்ச்சிக்குரியது. வந்ததிரே தொழுதானைன்னா குகனும் பரதனும் சந்திக்கிறார். இந்த 2 பேர் சந்திக்கிற போது அடுத்த பாட்ட சொல்றாரு, விற்கையிலிருந்து இடைவீட விண்முற்று நின்றொழிந்தான் என்று பரதனுடைய நிலையை சொன்ன பிறகு மறுபடியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறார்கள். அப்ப அடுத்த பாட்டு வந்ததிரே தொழுதானேன்னு. யார் தொழுதார்கள்? முதல்ல முகம் தொழுதானா பரதன் தொழுதானா என்ற ஒரு வினா. அந்த காலத்துல செந்தமிழ் செல்வியில மாறி மாறி கட்டுரைகள் எழுதினாங்க, ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினாங்க. குகன்தான் தொழுதா முதல்ல, இல்ல பரதன் தான் தொழுதான். அது எவ்வளவு இருக்கும் காரணம் என்னன்னா, இந்த பெயரை சொல்லாம வினையாளனின் பெயரா சொல்லிட்டாரு. வந்ததிரே தொழுதானை. இந்த தொழுதான் யாருங்கிறது ஆராய்ச்சி, அது வினையாளனின் பெயர். வந்து அது வினையேற்றம். வந்து எதிரே தொழுதானை, வந்து வினையேற்றம். என்ன வினையேற்றம்? பெருநிலை வினையேற்றம். அதனால உழுது வந்தான், உழுதல். நம்முடைய பண்டை நூல்கள்ல மறைநூல் என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளில் உழவு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறார். என்ன பெரிய அதிசயம்னு கேட்பார். உழவுங்கிறத பற்றி ஒரு 10 குறட்பாக்களை சொல்றாரு. அப்படி அல்ல, திருவள்ளுவருடைய காலத்தில் வேறு வகையான சிந்தனை உடையவர்கள் இருந்தார்கள். உழவு என்பது ஒரு இழி தொழில், உழவு என்பது சிறந்த தொழில் ஆகாது. இந்த உழவின் பயனாகிய கூலத்தை, தானியங்களை, உணவுப் பொருளை உண்டவர்கள் கூட இந்த உழவை ஒரு மரியாதைக்குரிய தொழிலாக கருதவில்லை. உழவு செய்வது ஒரு பாவம் என்றே சில நூல்கள் குறித்தன. அதை மாற்றி உழவு என்பது சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என்ன உழப்பு இருந்தாலும் உழப்பு தொழிற்பெயர். அன்றைக்கு ஐயன் கேட்டதுனால இடையில நான் சொல்றேன். ஒருவர் ஐயன் கேட்டிருந்தார், தொழிற்பெயர்னு இருக்குது, அது அல் என்றுதான் முடியுமா? நடத்தல், பாடல், ஆடல், கேட்டல், மகிழ்தல், உண்ணல், உரங்கள் எல்லாம் தொழிற்பெயர் தான். இதெல்லாம் அல்லிக்கு தொழிற்பெயர். அவர் கேட்கிறாரு, எல்லாம் அல்லீரு கொண்டுதான் தொழிற்பெயர் முடியுமான்னு. இல்லை இல்லை, நடப்பு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். வேறு இருமு நடைனாவே கூட ஒரு தொழிற்பெயர் தான். அதனால வேறு எழுத்துக்களை கொண்டும் வரும் தொழிற்பெயர். அது தொழில் இருக்கணும், அதுதான் தொழிற்பெயர். அவ்வாறு வருவது பார்க்கிறோம். உழுது வந்தான், உழவு. உழவு ஒரு நல்ல சிறந்த தொழில், அதுதான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த தொழில், அதுதான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறவினை. அதனை விட்டுவிட்டு அதனை ஒரு இழி தொழிலாக சித்தரிக்கக்கூடிய சாத்திர நூல்கள் இருக்கின்றனவே, அதனை கண்டுதான் பலருக்கு சினம் பிறந்து சாத்திரம் பல தேடுகின்ற சழக்கர்கள் என்று பாடினார்
அப்ப அதனால அந்த உழவுக்கு இப்ப உழவு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உழவு என்பது சிற்றூர்கள்ல மக்கள் பேசுற உழவு மாடுங்கிறாங்க, உழவு மாடுங்கிறாங்க. கற்ற உலகத்துல வேளாண்மைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு சொற்களை கொண்டதுனால எண்ணி பாருங்க. உழவு என்பது தொழிற்பெயர், வேளாண்மை என்பது தொழிற்பெயர். இந்த உழவு என்பதனை உழவு மாடு என்று சொல்லுகிறான். உழத்தல் என்றால் வருந்துதல் என்று பொருள். அவர் ரொம்ப வருந்தி செய்கிறான், உடல் வருந்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் அது. உழவு என்று. உழு என்பது பகுதி. உழுது வந்தான், அதே போல உழவு, வேளாண்மை. இந்த ரெண்டு சொற்கு, வேளாண்மைங்கிற சொல்லு எப்படி வருதுன்னா, வேள் என்றால் மண் என்று பொருள். பல பேர் தவறா அதுக்கு பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேள் என்றால் மண் என்று பொருள். வேளாண்மை என்றால் மண்ணை ஆள்பவர், மண்ணை ஆளுகின்ற தொழில். வேளாளர் என்றால் மண்ணை ஆள்பவர் என்று பொருள். வேளாளர், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அப்புறம் அவனுக்கு இலக்கணம் சொல்றாங்க. அவனுடைய இயல்பு எப்படி சொல்லுகிற போது, அவன் விருந்திருக்க உண்ணாதான். விருந்த வெளியில வச்சுட்டு அவன் சாப்பிட மாட்டான், பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கமுடையவன். இவ்வளவு நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, ஒரு இன்மையான செய்திக்கு தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அதுதான் பார்க்கணும். வேளாண்மை என்பது மண். அது வேட்கோவன் என்றால் மண்ணை குறைக்கிறவன், அவன் குயவன். மண்ணை குறைக்கின்றவன் வேட்கோவன். வேட்கோச்சிறார் என்று புறநானூற்றில் வரும். அவன் மண்ணை குறைக்கின்ற ஒருவன். அதனால இப்படி படிப்படியா இருந்து வேள்னா தலைவன் என்பவனை குறிக்க தொடங்கியது. ஆடு, விடலை, கோவல், குரிசில், தோன்றல் இன்னென தலைமக்கள் பெயரே என்றார் நன்னூலாசிரியர். ஆடு, விடலை, கோவல், குரிசில், தோன்றல் இதெல்லாம் தலைமக்களுக்குரிய பல பெயர்கள். சரி, எதற்காக அவ்வளவு சொல்லுகிறார்? ரெண்டு சொற்கள், அருமையான சொற்கள் இருக்க. உழவு, வேளாண்மை நாம இறுதியாக வழங்குகின்ற சொல், நம்முடைய அரசாங்கம் வழங்குகின்ற சொல், நம்முடைய மக்கள் தொகுதி வழங்குகின்ற சொல், நம்முடைய நகரத்து மக்கள் பேசுகின்ற சொல் எது என்றால் விவசாயம். அதுதான் தமிழ் சொல். இல்லை உழவு, வேளாண்மை, பயிர் தொழில் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அருமையான தமிழில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம விவசாயம் என்ற ஒரு அயல் சொல்லை கையாளுகிறோம். விவசாயி என்று சொல்லுகிறோம். திரைப்படமே விவசாயின்னு வந்துருச்சு. அதாவது மக்கள் ஊடகங்கள் நல்ல தமிழை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீங்க விவசாயின்னு சொன்ன பிறகு எல்லாம் பெரும்பாலும் விவசாயம் வரை சரியில்லைங்கன்னு. இப்ப மெல்ல மெல்ல இதெல்லாம் சிற்றூர்களை போய் தாக்க தொடங்கி விட்டது, அங்கெல்லாம் புகழ் தொடங்கி விட்டது. அதனால தூய தமிழ் என்பது செயற்கையாக நீங்கள் பேச வேண்டாம். அருமையான தமிழ் சொற்களை இழந்து விட்டு அயர் சொற்களை கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளுதல் என்பது அது நம்முடைய தேவை. நம்முடைய சரக்கரையில ரத்தினம், மாணிக்கம், வைரம், வைடூரியம் என்று இருக்கின்ற காலத்து எதற்காக வேறு ஒரு இடத்துல போய் கடன் வாங்குவானே? அந்த நிலையில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டும். உழவு, வேளாண்மை என்பது தலைமையான தொழில். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றவங்களுக்கு, மூவேந்தர்கள் சென்றார்கள். கதைதான். மூவேந்தர்கள் போனார்களாம் ஏகம்பவானன் என்பவனுடைய வீட்டிற்கு. அவன் உழவன், அவன் பெருங்குடி செல்வன், நிறைய ஏராளமா நிலம் இருக்கு. அவன் அந்த நிலத்துக்கு அவனே போய் பார்ப்பான், உழுவான். அவனே சொல்லான் கிழவன் இருப்பின் நிலமினும் இல்லாள் புகுந்து ஊடிந்தும். என்ன திருவள்ளுவருடைய மேதமையை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அறிவை எப்படி புகழ்வது? இந்த ஒரு குறளை பாருங்க. சொல்லான் கிழவன் இருப்பின். கிழவன்கிற சொல்லு சங்க இலக்கியத்துல தலைவனை குறித்தது. சொல்லான் கிழவன் இருப்பின் நிலமினும் இல்லாள். நிலம் என்பவள் மனைவி, நிலம் என்பது மனைவி, அந்த நிலத்துக்குரியவன் என்பவன் கணவன். அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நிலத்துக்குரியவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த கணவன் மனைவி உறவு மாதிரி இருக்கணும். இந்த நிலத்தை அவனே தான் போய் பார்க்கணும், நிலத்துக்கு உரியவன் தான் போய் பார்க்கணும். இதுல பெரிய செய்தி அடங்கி இருக்கிறது இந்த திருக்குறள்ல.
செல்லான் கிழவன் இருப்பின் ஒரு நிலத்துக்கு உரிமை உடையவன் இவன் போய் பார்க்கல, இவன் போய் உழவு செய்யவில்லை, இவன் போய் அந்த தொழிலை மேற்கொள்ளவில்லை என்றால் நிலமெனும் இல்லாள் புகுந்து ஓடிவிடும். அந்த தலைவி ஊடி விடுவாள். அந்த நிலம் என்ற தலைவி ஊடி விடுவாள்னா அவ பயிர் பெற்ற எதுவும் அங்க தழைக்காது. அப்படின்னா பயிர் பெற்ற தழைக்காதுன்னு என்ன பொருள் என்றால், அவன் யாராவது ஆளை வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு என் மனைவி எப்படி இருக்கான்னு போய் கேட்டுவான்னு அனுப்பலாமா? என்னுடைய மனைவியினுடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்து விட்டுவான்னு அனுப்பலாமா? அவன் தானே வர வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உறவு நிலையை இந்த திருக்குறளை சொல்லுகிறார். அப்ப இந்த நிலத்துக்கும் உரியாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு பாருங்க, அவனுக்கே அந்த நிலத்தின் மீதான உறவு இருக்கணும். அப்படி இருந்தா ஒருத்தனுக்கு 2000 ஏக்கர் இருக்க முடியாது. ஆக நில எல்லை என்னால் உழக்கூடிய அளவிற்கு, என்னால் பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு நிலம் இருக்க வேண்டும். அதை தாண்டி அப்பால ஆட்களை வச்சு நான் எல்லாத்தையும் செய்திருவேன்னா அந்த தொழில் உனக்கு உரியதில்லை, அந்த உடைமை உனக்கு உரியதில்லை என்று பொருள். இதைத்தான் திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலமெனும் இல்லாள் புகுந்து ஊடி. இல்லாள்னு சொன்னார். அந்த நிலத்தை ஊடலை தீர்ப்பதற்கு வாயில்கள் உண்டு. ஆனால் இந்த நிலத்தை ஒருவன் திருப்பி அவனே பயிர் செய்யக்கூடிய நிலையில் அவனுக்கும் நிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வேறு யாரும் அதற்கு இடம் இல்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த ஏகம்பவாணனை பற்றி சொன்னார். வரலாற்றில் ஒரு அரிய குறிப்பு அதற்காக சொல்லுகிறேன். அந்த பாடல் எழுதியது அதெல்லாம் கற்பனையா இருக்கலாம். ஏகம்பவாணன் என்பவன் ஒரு மிகப்பெரிய செல்வன். அவன் தன்னுடைய தொழில தானே நம்பிக்கை உடையவன், தானே சென்று பணியாற்றக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை உடையவன். அவன் வயலுக்கு போயிருக்கிறான். அப்ப வீட்டுல அவனுடைய மனைவி இருக்கிறார். அப்ப மூவேந்தர்கள் போனார்களாம். மூவேந்தர்கள் அவ்வப்போது ஏகம்பவானிடம் உதவி கேட்பவர்கள். அந்த காலத்துல ஒரு புறநானூற்றுல ஒரு அரிய குறிப்பு வருகிறது. ஆய்வேல் என்பவன் ஒரு பெரிய வள்ளல். ஆய் என்பது ஒரு வள்ளலுடைய பெயர். சுரதா கவிஞர் சுரதா சொல்லுவார், ஓரசையில் இன்றடங்கும் பெயரே கொண்டான். ஆய்ங்கிறது ஒரே அசையில உள்ள பெயர். அதனால ஓரசையில் இன்றடங்கும் பெயரே கொண்டான் பாருங்க, ஆய் வள்ளல். இந்த ஆய்குடி என்பது பழனியில இருக்கக்கூடிய ஒரு வேளாண்மை குடி. அது எப்படிப்பட்ட குடி என்றால், வடக்கே இமயமலை எப்படி அப்படி தெற்கே ஆய்குடியுமா, அந்த அளவிற்கு புகழ் பெற்றது, நிமிர்ந்து நிற்பது. அந்த மாதிரியான ஒரு ஆய்குடி தலைவனை பற்றி பாடுகிற போது, அவன் மூவேந்தர்களுக்கு கருவி உதவியும் மற்ற உதவிகளும் செய்யக்கூடியவன். யானை வேணா யானை கொடுப்பான், வேற்படை வேண்டுமென்றால் வேற்படை கொடுப்பான், விற்படை வேண்டுமென்றால் விற்படை கொடுப்பான். அப்படி அவன் பெரிய போர்க்கருவிகளுடைய சரக்கரையாக அவனுடைய நாடு விளங்கிடுச்சு. அதுபோல இங்கேயும் ஏகம்பவானனிடம் உதவி கேட்டு வரக்கூடிய மூவேந்தர்கள் வந்தார்களாம். வந்தபோது எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டான். வேந்தர்களில் ஒருவன். அவர் இப்பதாங்க நாட்டை எடுத்துட்டு போயிருக்காரு முடி நடுறதுக்காக அப்படின்ன உடனே இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டு, பயிர் பண்ண போயிருக்காரு, பெரிய நிலக்கிழார் இவரு போய் முடி நட போயிருக்காரா அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்ன, அந்த தொழில் மிக இழிந்தது, அது வேலைக்காரர்கள் செய்வது, ஒரு முதலாளி செய்வது அன்று என்ற அந்த கருத்துல அவர்கள் சிரித்தார்களாம். உடனே அந்த அம்மா ஏகம்பவானனுடைய மனைவி ஒரு ஓலை நறுக்கிற ஒரு பாட்டு எழுதி இந்த மூவேந்தர்களுக்கு, வாயிலே இருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய மூவேந்தர்களுக்கு தன்னுடைய பணிச்சியிடம் வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்பினாலாம். அந்த வெண்பா தனிப்பாடல் திரட்டல் இருக்கு. அது என்ன அருமையான வெண்பா. ஆமா ஐயா, முடி நடத்தான் போயிருக்கிறார். என்ன முடி நட போயிருக்கிறாரு? சேனை தலையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆணை மிதித்து அடி சேர்த்து. பாட்டு என்ன அருமையா இருக்கு பாருங்க. சேனை தலையாக்கி, சேனையெல்லாம் தலையா போட்டு மிதிச்சு, சேனை தலையாக்கி செங்குருதி நீர் தேக்கி
உழவுக்கு நீர் வேணும்ல, இந்த இடத்துல குருவி செங்குருவி நீர் தேக்கி ஆணை மிதித்த அடிச்சேற்று யானைகள் மிதித்த சேற்றிலே மாநகரன் மாவேந்தன் ஏகம்பவானன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. மூவேந்தருடைய முடிகளை பறித்து இந்த வயல்ல ஏகம்பவானம் நட போயிருக்கிறான். யாம் என்ன செருக்கு, வேந்தர்கள் அதிர்ந்து போய்விட்டார். ஏனென்றால் அவன் படை வலிமை உடையவன், அவனுடைய உதவியின்றி இவர்கள் இயங்க இயலாது. இவ்வாறு ஒரு பாட்டு வருது, உழவினுடைய பெருமையை பற்றி சொல்லுவது. உழவு செய்வது என்பது மிகப்பெரிய சிறந்த தொழில். அண்ணா சொன்னார் ரொம்ப ஒரு இடத்துல அருமையாக, கார்ல போயிட்டு இருக்கிறாரா முதலாளி. அப்ப கார் ஓட்டி சொல்லுகிறானா, ஐயா இந்த வலது பக்கம் இருக்கிறதும் நம்ம வயல் தாங்க, இடது பக்கம் கண்ணு கட்டுனவர்களும் இது நம்ம வயல் தாங்க, இருக்காதுடான்னு. இவ்வளவு நிலமா நமக்கா, அதெல்லாம் நம்ம நிலமா இருக்காதுன்னு அவர். இவங்க வீட்டுல அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாராம் கார் ஓட்டி. அப்ப இருக்குண்டான்னாரா அவர். இவருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு என்னங்கிறதே இவருக்கு தெரியல, இவருடைய மனைவிக்கு தான் தெரியும். இது என்ன இது வேளாண்மை, அதான் சொல்லாது கிழவன் இருப்பின் இளமினும் இல்லாது புகுந்து ஓடிவிடும். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிறதே தெரியாம அதனை பற்றிய உரிமையும் அதனை தூக்கக்கூடிய அந்த உரிமையும் உடையவனாக ஒருவர் இருப்பது பிழை அல்லவா? நாட்டினுடைய செல்வ பங்கீட்டிற்கு இதைவிட பெரிய கேடு ஒன்று இருக்க முடியுமா என்று கேட்கிறார் திருவள்ளுவர் அந்த குறளின் வாயிலாக. சரி, அது இருக்கட்டும். நம்ம அதனால உழுது வந்தான் என்றால் அது வினையச்சம். அதே போல மருந்துண்டு நல்லன், முன்பு நோய்வாய்ப்பட்டிருந்தான், இப்போது மருந்துண்டு நல்லனாயினான். மருந்துண்டு நல்லன், மருந்து உண்ட பிறகு. இந்த மருந்துங்கிறதுக்கு பெயர் காரணம் பல பேர் பல சொல்லுகிறார். ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் மருந்து என்பது செடியும் கொடியும் இலையும் தழையும் பட்டையும் என்றே இருந்தன. இயற்கை மூலப்பொருள்கள் தான் நம்முடைய மருந்து உருவாயிற்று. செரிக்காததற்கும் அதே போல பிற நோய்களுக்கும் தோல் நோய்களுக்கும் ஈழை இருமல்களுக்கும் இந்த மூலிகைகளே பயன்பட்டன. இவையெல்லாம் ஒரு மனமுடையன. மறு என்றால் மனம் என்று பொருள். மறுக்கொழுந்து, மணக்கின்ற கொழுந்து. அதே போல மருந்து என்றால் மனம் வீசுகின்ற மனம் கமல்கின்ற மூலிகைகள் என்று பொருள். அவையே அந்த காலத்துல மருந்து என்று ஆயிற்று. மருந்து, மறு என்றால் மனம், மருந்து மனமிக்க பொருள்களால் ஆனது மருந்து. இந்த மருந்து அதிகாரத்துல திருவள்ளுவருடைய நிலை பாருங்க. அதிகாரத்துக்கு பேர் மருந்துன்னு போட்டுட்டு 2வது குறள்ல எழுதுறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்து வேண்டான்னு எழுதினாரு. எந்த அதிகாரத்துல? மருந்துங்கிற அதிகாரத்துல. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்துங்கிறது ஒண்ணு தேவையில்லைப்பா. அருந்தியது அற்றது போற்றி உணி. சாப்பிட்டது குடல்ல தங்காம போய்விட்டால் அதற்கு பிறகு இந்த உடம்புக்கு மருந்து வேண்டியது. இதுதான் நோய், பல நோய்களுக்கும் இதுதான் மூலம். உண்டது செரித்து விடுமையானால் அதற்கு பிறகு உடம்பிற்கு நோய் இல்லை, மருந்து தேவையில்லை. இந்த கருத்தை அவர் சொல்லுகிறார். 10 குறட்பாக்களும் மிகச்சிறந்த இந்த மருந்தியல், நோயியல், நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி, அது இவ்வாறு பாகுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நுட்பமான ஒரு வாழ்வியல் நூல் திருக்குறள் என்பதை அந்த அதிகாரம் காட்டுகிறது. சரி, மருந்து, மருந்துண்டு நல்லன் ஆகினான். சரி, இதெல்லாம் வினையச்சம். நடந்து வந்தான் என்றால் வினையச்சம். கற்று வல்லன் என்று சொன்னால் குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினைமுற்றது. கற்று வல்லன் ஆகினான், வல்லன் ஆகினான். அதுவும் கற்று வல்லன் என்றாலும் கற்றுங்கிறது வினையச்சங்க, குறிப்பு வினையச்சமாக இருக்கிறது. கற்று வல்லன், வல்லன் என்பது வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அதை தழுவி நிற்கக்கூடிய எச்சம் கற்று. கற்று வல்லன் குறிப்பு வினையச்சம். இவ்வாறு வினையச்சம் வரும். அடுத்தது
இப்ப பிரிநிலை எச்சம் பார்த்தோம், இரண்டாவது வினை எச்சம் பார்த்தோம், மூன்றாவது பெயரஞ்சு கிளவி பெயரோடு முடியுமே. இதே சொல்லியிருக்கிறார், பெயரச்சம்ங்கிறது பெயர் கொண்டு முடிவது. இப்ப சாத்தம்னு இந்த சாத்தம்ங்கிற பேர் பல இடங்கள்ல நாம பயன்படுவதற்குரிய காரணத்தையும் நாம் பார்த்தோம். அந்த காலத்தில் சாத்தம் என்பது சாத்தன் கோயில் இதுல சிலப்பதிகாரத்துல பாசண்ட சாத்தன் கோயிலுக்கு தேவந்தி போவதனை பற்றி ஒரு செய்தி வரும். இல்ல அருமையான ஒரு குறிப்பு. அதை பிறகு பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை ரொம்பவும் ஆழமாக படிக்கிறோம். அந்த பாயிரம் என்ன சொல்லுகிறது, அதுக்கு நச்சினாருக்கு நீர் உரை என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டாமா? வடவேங்கடம்ன உடனே இப்ப எல்லாரும் அதுக்கு ஒருத்தர் பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டே போறேன். வகுப்புல வடவேங்கடம் வடக்கே வேங்கடமலை, தென்னங்குமரி தெற்கே குமரி முனை கன்னியாகுமரி அப்படிங்கிறார். உரையாசிரியர் என்ன எழுதுகிறார், பண்டைய உரையாசிரியர் என்ன எழுதுகிறார் என்றால், தெற்கே தென்குமரி என்பது குமரி ஆற்றை, குமரி ஆற்றுக்கு பக்கத்ததோர் மலை. அப்ப குமரி ஆறு குமரி மலை என்று இரண்டு இருந்தன, அவைதான் தென்னெல்லையாக சொல்லப்படுகின்றன இந்த பாயிரத்தில் என்று உணர வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய கன்னியாகுமரியே அது சொல்லவில்லை. இன்னும் தெற்கே இருந்த கடலில் மூழ்கி போன பசுருடைய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகளால் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியைத்தான் தென்னெல்லையாக குறிப்பிடுகின்றார்னு சொன்னார். அப்போ பெரிய ஒரு நிலப்பரப்பை தமிழர்கள் கொண்டிருந்தார். அப்படி சொன்னா என்ன தெரிகிறது என்று கேட்டால், தொல்காப்பியத்தினுடைய தொன்மை தெரிகிறது. இப்ப இருக்கிற கன்னியாகுமரியை சொல்லவில்லை என்பதிலிருந்தே அது பெரிய கடல்கோளுக்கு முன்னிருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை பற்றி பேசுகிறது என்று நாம் அறிய வேண்டும். அது தெரியாம இந்த இப்ப இருக்கிற இந்த நிலத்துக்குள்ளார் வழங்குகிற தொல்காப்பியத்தை கொண்டு வந்து வையாவதி பிள்ளை கிபி 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவது போல சொல்ல வேண்டிய நேரிடும். ஒரு நடுவு நிலைமையான ஆராய்ச்சியோடு இவற்றுக்கெல்லாம் பொருள் காண வேண்டும். சரி, பெயரஞ்சைகளது சாத்தம்ங்கிறதுக்காக சொன்ன உண்ணும் சாத்தம் என்ன இலக்கணம் குறித்து சொல்லலாம், நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்ணும் சாத்தம்னா உண்ணும்னு பெயரச்சம்னு நீங்க சொல்லக்கூடாது. தொல்காப்பியம் படித்த பிறகு உண்ணும் சாத்தன் உண்ட சாத்தன்கிறது இலக்கணம் குறித்து சொல்லும் போது என்னன்னு சொல்லணும்னா பெயரச்சம் தான். என்ன பெயரச்சம்னு கொஞ்சம் சொல்லலாமே. உண்ணும் சாத்தன் நிகழ்கால பெயரச்சம்னு சொல்லணும். உண்ட சாத்தன் இறந்த கால பெயரச்சம்னு சொல்லணும். அதனால அந்த பெயரச்சம் காலத்தை காட்டினால் அது தெரிநிலை பெயரச்சம் என்று சொல்லப்படும். உண்ணும் சாத்தன் உண்ட சாத்தன் பெயரஞ்சுகளது பெயரோடு முடியுமே, பெயரோடு தான் முடியும் பெயரச்சம். சரி, அவ்வாறு பெயரச்சத்திற்கு இலக்கணம் சொன்னார். அடுத்தது ஒளி இசை எச்சம். ஒளி இசை எச்சம் என்பது 3 இடைச்சொற்களால் வரும். ஒன்று மண், இன்னொன்று தில், இன்னொன்று ஓ. இத மண்ணை தில்லை ஓகார எச்சங்கள்னு சொல்றார். எப்படி? மண் என்பது ஒளி இசை எச்சமாக வரும். ஒளி இசை எச்சம் என்றால் அதுல ஒரு பொருளை நீக்கப்படுகின்ற நிலையில் சொல்லப்படும். ஒளி இசையால் முடியக்கூடிய எச்சம். எப்படி? அது எடுத்துக்காட்ட பார்த்து விளங்க வேண்டும். அந்த சொற்கள்ல வேறு ஒரு பொருள் இருக்கிறது. சொல்லப்பட்டது போக ஒழிந்த ஒரு பொருளை சொல்லுவதுதான் ஒளி இசை எச்சம். தொடர்ல சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை தவிர அவை ஒழிய வேறு ஒரு பொருளை தருவது ஒளி இசை எச்சம். இப்ப பாருங்க, கத்தி நல்லா கூறாத்தான் இருக்கு அப்படின்னா கிண்டலா பேசுகிறான் அப்படின்னா என்ன பொருள்னா கத்தி கூறா இல்லைன்னு பொருள். நேரு எதிர்மறை பொருளை அவனுடைய குரல் சொல்லி காட்டுகிறது. அதே போல இங்க கூறியதோர் வாழ் மண், இந்த மண் என்ற அகைச்சொல், மண் என்ற இடைச்சொல், கூறியதோர் வாழ் கத்தி கூறுவானா அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப கூறியா வெள்ள விட்டதியா அப்படின்னு சொல்றான்.
அந்த மண் என்பது என்ன பொருளை தருகின்றால் கத்தி கூறியதாக இல்லை என்ற பொருளை தருகிறது. கூறியதோர் வாழ் என்று சொன்னால் கூர்மையான வாழ் என்ற பொருள். வாழ் மண் என்றால் கூறியதோர் வாழ் மண் அப்படின்னா கத்தி கூறா இல்லைன்னு பொருள். அதே போல பரணருடைய பாட்டுல 245 நினைக்கிறேன் அகநானத்துல வருகதில் புரிந்தவர்கள வருகதில் அம்ம இந்த பரணர் எப்போதுமே வரலாற்று செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து பாடிடுவார். அவர் அகப்பாட்டு புறப்பாட்டு போலவே இருக்கும். வருகதில் அம்மையும் சேரி சேர, சேரி என்பது பலர் சேர்ந்து வாழுகின்ற இடம். அங்க ஒருத்தி சொல்லுகிறாய், வரட்டும் என்னுடைய சேரிக்கு, என்னுடைய குடியிருப்புக்கு வரட்டும் என்று. வருகதில் அம்மையும் சேரி சேர, இந்த தில்லுங்கிறது எப்படி வருது பாருங்க. வருகதில் என்றால் வரட்டும் என் சேரி சேரன்னா என்ன பொருள் என்றால் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பொருள். வருகதில்லை சேரி சேரன்னா வரவேற்கல அப்படி சொன்னானா, வரட்டும் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம். இந்த பொருளை தருவது அந்த தில் என்ற இடைச்சொல். வருகதில் அம்மா என் சேரி சேர. இந்த அம்மாங்கிறதுக்கு என்ன பொருள் இந்திய பார்த்துருக்கணும். அம்மா கேட்பிக்கணும். அம்மாங்கிறது கேள் என்ற பொருளை தருவது. முன்னிலையில் இருக்கக்கூடியவனை கேள் என்று சொல்வது அம்மா. அது இங்க நமக்கு தேவையில்லை. இங்க தில்லு தான் தேவை. தில் என்று சொல்லணும், அழுத்தி சொல்லணும். இப்ப அவனுக்கு தில்லு இருந்தாங்கிறான்ல, அந்த தில்லு இல்லை. இது தில் என்பது அழுத்தி சொல்ல வேண்டியது. வருகத்தில் அம்மா சேரி சேர என்றால் வரட்டும் பார்ப்போம் என்ற பொருளை உடையது. அதனால ஒளியிசை என்பது இருக்கக்கூடிய சொற்கள் அல்லாமல் ஒழிந்த வேறு ஒரு பொருளை தருவது. அது மாதிரி ஓகாரத்திலையும் வரும். நல்லதற்கோ வந்தான் அப்படின்னா அந்த ஓகாரா கெட்ட செயலை செய்வதற்காக வந்திருக்கிறான்னு பொருள். கொலலோ கொண்டான்னு அவர் சேரவரையர் காட்டுறார். கொள்வதற்காக கொண்டான் என்று எதிர்மறை பொருளை தருவது. நல்லதற்கோ வந்தான் என்று பொருள். அடுத்தது எதிர்மறை எச்சம். இந்த எதிர்மறைங்கிறத நன்றாக உணர்ந்து பார்க்கணும். வந்தேன் உடன்பாட்டு வினைமுற்றுன்னு சொல்லணும். இலக்கண குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுங்க, வந்தேன் உடன்பாட்டு வினைமுற்று. அது சொன்னா போதுமா? இன்னும் கூட சொல்லி பார்க்கலாமே. வந்தேன் இறந்த கால உடன்பாட்டு வினைமுற்று. வாரேன் நிகழ்கால எதிர்கால எதிர்மறை வினைமுற்று. இப்படியெல்லாம் இலக்கணம் சொல்லணும். ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கணம் மட்டும் இருக்காது, நிறைய இருக்கும். அது எல்லாவற்றையும் அடுக்கி சொல்ல வேண்டாம். அதுதான் இலக்கண குறிப்பு என்பது. அது மாதிரி நினைச்சு பாருங்க. எதிர்மறை எச்சம் எதிர்மறை முடிவின. அது என்ன? ஏ ஓ உம் என்ற 3 வரும். எப்படி வரும்? ஏங்கிறது நானே சொன்னேன் அப்படின்னா நான் தான் சொன்னா, நான் சொல்லல, நான் சொல்லவில்லை என்ற எதிர்மறை பொருளை தருவது. நானே கொள்வேன், நானா வாங்கிக்குவேன், நானே கொள்வேன் என்று சொல்வேன். அடுத்தது ஓங்கிறது. யானோ கள்ளன், நானா ஐயா திருடினேன், நானா திருடன். சிலப்பதிகாரத்தில் வருது இல்லை? அதே போல என்பது வருவதற்கும் உரியவன் தான் அப்படின்னா வராமல் இருப்பதற்கும் உரியவன் என்ற எதிர்மறை பொருளை தருகிறார். சொல்லவும் செய்வான் அப்படின்னா சொல்லாமலும் இருப்பான் என்ற எதிர்மறை பொருளை தருகிறது அந்த உண்மை. சிலப்பதிகாரத்தில் பாருங்க, யானோ அரசன். இங்க இந்த பகுதியை நீங்க படிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய அந்த வரலாற்றை சொல்றான். இளங்கோவடிகள் என்ற அந்த பெருமகன் சொல்லுகிறார், யானோ அரசன் யானே கல்வன். இந்த ஓகாரத்தையும் ஏகாரத்தையும் நினைச்சு பாருங்க. யானோ அரசன் யானே கல்வன். யான் அதுக்கு உரை எழுதுகின்றவர் அதுக்கு மேல உரை எழுதுறாரு பாருங்க. அடாடாடா. யானோ அரசன்
யானே கல்வன்கிறதுக்கு என்ன உரை எழுதலாம்? பெருசா யானோ அரசன், நான் தான் அரசனா, யானே கல்வன், நான் தான் கல்வன், இப்படிதானே உரை எழுதணும். அப்படி எழுதல. யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதுறாரு, நான் கல்வன் என்று தேர்ந்த அந்த கோவலன் கல்வன் இல்லை, நான் தான் கல்வன். ஆக அதுல யானோ யானே என்ற சொற்களால் கோவலன் கல்வன் இல்லைங்கிறத காட்டலாம் இந்த உரையாசிரியர். யான் கல்வன் என்று தேர்ந்த அந்த கோவலன் கல்வன் இல்லை, நான் தான் கல்வன். யானோ அரசன் யானே கல்வன், மந்ததை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் படைத்தது. எனக்கு ரொம்ப உவகை விட்டுகின்ற ஒரு சொல் அந்த என் முதல்ங்கிறது. அதுக்கு என்ன பொருள் என்றால், வேந்தன் நீதி தவறி செங்கோலை செலுத்த தவறிய நிலையில் அவன் கீழே விழுந்து உயிர் விடுகின்ற போது பேசலாம். அந்த நிலையில கூட அவனுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கு. மந்ததை காக்கும் தென்புலங்காவல், இந்த பாண்டி நாட்டு காவல் என் முதல் படைத்தது, என்னை முதலாக கொண்டு படைத்தது. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த தவறு செய்யலேங்கிறான். வரலாற்றையே சொல்லிட்டான் பாருங்க. பண்டு பண்டாக எத்தனையோ வேந்தர்களால் ஆளப்பட்ட இந்த பாண்டி நிலத்தில் இந்த தவறை யாரும் என்னுடைய முன்னோன் செய்யவில்லை, நான் தாயா முதலாளு, தெரியாம நடந்துருச்சுயா. இப்படி சொல்லக்கூடிய என் முதல் கிடைத்ததுங்கிறான் பாருங்க. அந்த தொடருடைய நுட்பத்தை நாம உணரணும். என் முதல் கிடைத்தது, உடனே தீர்ப்பு எழுதுறான். கெடுகையின் ஆய்வு, என்னுடைய ஆய்வு நீங்குவதா என்று சொல்லுங்க. ரொம்ப சிலப்பதிகாரம் படித்து இன்புறத்தக்க ஒரு பெருங்காப்பி. அது இணை ஒத்த ஒரு காப்பியம் எங்கும் இல்லை. ஓவருடைய இலியட் ஒடிசி எல்லாம் பெரிய காப்பியங்களாகலாம். ஆனால் சொல்லுக்கு சொல், எழுத்துக்கு எழுத்து அவ்வளவு சொந்த பொருளை தருவது சிலப்பதிகாரம். பேராசிரியர் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் 2 அடிகள் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். என்ன, விடுதலறியா விருப்பினாயினும் வடுநீங்கு சரத்தின் தன் மனையகம் மறந்தன் அப்படிங்கிற 2 அடிகளை எடுத்துக்கொண்டு, விடுதலறியா விருப்பினாயின் கோவலன் மாதவியை விட முடியாத அளவுக்கு நெருக்கமான உறவுடையனாக இருந்தான். விடுதலறியா விருப்பினாயினும் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தன். ஏன், கண்ணகியிடம் ஏதாவது குறையுண்டா? இல்லை. வடுநீங்கு சிறப்பு, குற்றமெல்லாம் நீங்கிய சிறப்புடையவள் கண்ணகி. தன் மனையகம் மறந்தன. அதைத்தான் ரொம்ப ரொம்ப பாராட்டி எழுதுறாரு மூவா. தன் மனையகம், மாதவி இருக்கிற வீடு அவன் வீடுன்னு சொல்ல முடியல. கண்ணகி இருக்கிற வீடு தான் அவன் வீடு. ஒருவனுக்கு 10 வீடுகள் இருந்தாலும் அவன் வாழ்கிற வீடு தான் அவனுடைய வீடு. அவனுக்கு உரிமையுடைய மனைவி இருப்பதுதான் அவனுடைய வீடு. தன் மனையகம், இந்த மனை அகம் 2 சொல்லி அவர் அப்படி எழுதுவார். அப்படிப்பட்ட பேராசிரியர்கள்லாம் ஆய்வு பயின்ற ஒரு காப்பியம். சரி, அது இருக்கட்டும். இப்ப யானோ அரசன் யானே கல்வன், மந்ததை காக்கும் தென்புலங்காவில் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆய்வுன்னு சொல்லக்கூடிய அந்த வழக்குரைவாதியினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இங்கே எதிர்மறை எச்சம் என்பது அதுக்கு மாறுகுறி எச்சம் என்றும் பெயர். யானோ செய்வேன் அப்படின்னா நான் செய்யவில்லை என்ற எதிர்மறை பொருளை தருது. ஓ என்பது அப்படி அங்கு. அதே போல யானே கொள்வேன், யானே, அதான் அந்த இடத்துல இருக்கிற ஒலிப்பினாலதான் அந்த பொருள் அறியப்படும். யானே கொள்வேன் என்று. அதே போல வருவதற்கும் உரியன் என்றால் வாராமைக்கும் உரியன் என்ற அந்த உண்மை எதிர்மறை பொருளை தருகிறது. சரி, அடுத்தது உண்மை எச்சம் இறுதிற்றானும். உண்மை எச்சத்தை பற்றி சொல்றார். உண்மை எச்சம் இறுதிற்றானும் தன்னிலை ஒன்றிய முடிவாகுமே. அதாவது ஒரு தொடருக்கு 2 உண்மை வருதுன்னா 2 வகையான 2 உண்மையாலும் தன்னுடைய பொருளை அது முடிய நிகழ்த்தும். எப்படி என்றால், சாத்தனும் வந்தான் கொற்றனும் வந்தான்
என்று சொல்லுகிற போது அந்த சாத்தனும் வந்தான் என்பதனால வேற ஒருத்தனும் வந்திருக்கிறான்னு பொருள். ஒற்றனும் வந்தான் என்பதனால வேறு ஒருவனும் வந்திருக்கான்னு பொருள். இந்த உண்மை ஒரு தொடர்ல ரெண்டு இடத்துல இருந்து இறுதிச்சானும் இரண்டு நிலையானும் தன்வினை ஒன்றிய தான் கருதுகின்ற அந்த பொருளை முடிய கூறுவது தொல்காப்பியர் முடிய நாட்டல்பர். அது போல இங்கேயும் பைம்புதல் வேங்கையும் ஒள்ளினர் விரிந்தன, வேங்கை மலர்களெல்லாம் விரிந்து நிற்கின்றன, மலர்ந்து நிற்கின்றன. நெடுவன் திங்களும் ஊர் கொண்டன்றே, திங்களும் ஊரை கொண்டது, திங்கள் ஊர்காணுமாறு வானிலே பறந்து நிற்கிறது என்று இது மாதிரி சொல்லுவது உண்மை எச்சம் என்று சொல்லும். ஆசிரியரும் நல்லர், அதாவது நிறைய மதிப்பெண் மாணவன் வாங்கிட்டான், அப்ப சொல்லுவ ஆசிரியரும் நல்லர் மாணவனும் முயன்றார் அப்படின்னா இரண்டு இரண்டு பெயராலும் அந்த ஏற்றம் ஏற்பட்டது என்று பொருள். இது உண்மை ஏற்றம். அந்த உண்மை ஏற்றத்துக்கு இன்னொரு முடிவும் சொல்றார். அதுக்குதான் இப்ப நான் செஞ்சொடைய விலைக்கு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சொடைன்னா எந்த தொடையும் இல்லாததுன்னு பொருள், செஞ்சொல்ன எந்த அடை சொல்லும் இல்லாததுன்னு பொருள். இந்த இலக்கணத்துல ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி நினைவுல வச்சுங்க. செந்தொடை என்றால் எந்த தொடையும் இல்லாமல் பிளைனா இருக்கு அப்படியே. அதே போல செஞ்சொல் என்றால் எந்த அடையும் இல்லாமல் இயல்பாக இருக்கு, அதுதான் செஞ்சொல். தன்மேல் செஞ்சொல் வரும் காலை நிகழும் காலமுடு வாராக்காலமும் இறந்த காலமுடு வாராக்காலமும் மயங்குதல் வரையார் முறைநிலையான உண்மை எச்சத்தின் முன் அந்த பெயரெச்சம் அல்லது வினையச்சம் எந்த பொருட்களவி உண்மை இல்லாத சொல்லாய் வருகின்ற போது செஞ்சொல்ங்கிறதான் உண்மை இல்லாத சொல் செஞ்சொல். இங்க உண்மை இல்லாமல் வருகின்ற போது எப்படி நூலும் புத்தகமும் படிக்கிறான் பாட்டும் கேட்கிறான்னு சொல்லாம புத்தகம் படிக்கின்றான், புத்தகம் எழுதவும் செய்வான். இப்ப புத்தகம் படிக்கின்றான்ங்கிறது செஞ்சொல், எந்த அடையும் இல்லை, உண்மையெல்லாம் இல்லை, உண்மையின்றி வருவது இங்க செஞ்சொல். நூல் கற்கின்றான் படைக்கவும் செய்வான். இந்த இடத்துல என்னாச்சு, நூல் கற்கின்றான் என்ற நிகழ்காலத்தோடு, கற்கின்றான் நிகழ்காலம் இல்லையா, நூல் கற்கின்றான் என்ற நிகழ்காலத்தோடு படைக்கவும் செய்வான் எதிர்காலம் வந்தது. இப்படி நிகழ்காலத்தோடு நிகழ்கால செஞ்சொல்லோடு படைக்கவும் செய்வான் என்ற எதிர்கால உண்மை தொடர் வரும். அதே போல நூல் கற்றான் இறந்த காலம், நூல் கற்றான் இறந்த காலத்தோடு நூல் படைக்கவும் செய்வான், அங்க உண்மை வரும். நூல் கற்றான் என்பது இங்க செஞ்சொல். ஒரு செஞ்சொல்லுக்கு மேல வாராக்காலமும் இறந்த காலமும் இவ்வாறு நிகழ்காலமோடு வாராக்காலமும் இறந்த காலமோடு வாராக்காலம் எதிர்கால சொல் வரும். படைக்கவும் செய்வான், கேட்கவும் கேட்பான் என்று எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய சொல் வரும். பாருங்க, கூழ் உண்கின்றான் இது நிகழ்காலம், சோறும் உண்பான் எதிர்காலம். கூழ் உண்கின்றான் என்பது செஞ்சொல், சோறும் உண்பான் என்பது உண்மை தொடர். அதே போல அதை இறந்த காலத்தில் வச்சா கூழ் உண்டான் சோறும் உண்பான், அது இறந்த காலத்தில் வருகின்ற செஞ்சொல். இவ்வாறு செஞ்சொல் வருகின்ற போது எதிர்கால சொல்லை தழுவி வரும் என்று பார்த்தோம். அடுத்தது என்கிற ஒரு எச்சம். இது ரொம்ப இன்மையான எச்சம் எனங்கிறது. இது பல இடங்கள்ல பயில்வது இந்த எனங்கள். சில சொற்களுக்கு எழுத்தை வைத்துக் கொண்டு நிறைய எழுத்துகள் இல்லைன்னு அதை ஒன்றும் குறைவா நம்ம நினைக்க முடியாது. ஆராய்ச்சியில ரொம்ப ஒரு ஆங்கில அறிஞன் சொல்லுகிறான், ஆராய்ச்சியில ரொம்ப வலிமையான சொல் எதுன்னு கேட்டா ஏங்கிறது தான். ஏன்னு கேடு போகணும், ஆராய்ச்சி தொடங்கிட்டுன்னு பொருள்னா. ஏன் இப்படி இருக்கு, ஏன் மழை பெய்யுது, ஏன் வெயில் அடிக்குது, கேடு. அதற்கு பிறகு காரணத்தை கண்டறியக்கூடிய முயற்சி தோன்றி விடுகிறது ஆராய்ச்சி. ரெண்டே எழுத்து தானே ஏன்கிறது. இந்த ஏன் என்பது அதைத்தான் சொன்னாரு சாக்ரட்டிஸ் சொன்னாரு, ஏன்னு கேடு, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னு கேடு. ஏன் நான்
இதனை பற்றி கேட்கக்கூடாது என்று ஏன் நான் இதனை செய்யக்கூடாது, ஏன் என் உரிமையை கேட்கக்கூடாது என்று அப்படின்னு இந்த ஏன்கிற சொல்ல அவர் சொன்னார். திரைப்பட கூட பாட்டில் கூட கண்ணதாசன் இருப்பார், ஏன் என்ற கேள்வி இது கேட்காத ஆள் இல்லை. அதை கேட்கறான் உரிமை உடையவன் தொழிலாளி கேட்கறான், ஏன் நான் எதற்கு அடிமையா இருக்கேன், நான் எதற்கு குறைவாக கூலி வாங்க, நான் எதற்கு பட்டினி கிடக்கணும், ஏன் ஏன். அதனால அது போல இங்க என அப்படிங்கிறது ஒரு எச்சம், வலிமையான எச்சம். இந்த எனங்கிற எச்சம் எத்தனை இடத்துல வருது இந்த வழக்குரை காதையில. சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதையை மறக்க முடியாது. அதுல சொல்றாரு, அறிவரை போகிய பொறியியல் நெஞ்சத்து இறைமுறை படைத்தோன் வாயிலோயே வாயிலோயே இணையறி சிலம்புன்று ஏந்தைகள் கணவனை இழந்தாள் கடையகத்தாளே கடையகத்தாளே என எச்சம். அவள் அப்படி சொன்னா என என்று அவள் கூறான்னு அர்த்தம். எனங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் என்று அவள் கூற, அதான் என எச்சம். சரி, அங்க எனங்கிறது போட்டார்ல, வாயிலோன் வாழியின் கொற்கை வேந்தே வாடி தென்னம்புரத்தின் தலைவ வாடி செழிய வாடி பஞ்சவ வாடி பழியோடு படரா பஞ்சவ வாடி அறுவருக்கு இளையனங்கு இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு வெற்றிவேல் தடக்கை கொற்றவை எல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இணையரை சிலம்புந்து எந்திய கணவனை இழந்தாள் கடையகத்தாளே கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என அவன். இப்படி பாத்திரங்களுடைய பேச்சுக்கு இணைப்பு இடைச்சொல்லாக எனங்கிறத பயன்படுத்திக்கிறாரு இளங்கோடி. இணைப்பு இடைச்சொல். அவர் தானே உள்ளே புகுந்து பேசவே இல்லை. இளங்கோடிக்கு வழக்குரை காதையில் அவர் பேசவே இல்லை. அதாவது கண்ணகி வாயில் காப்போனோட சொன்னா வாயில் காப்போன அரசனிடம் சொன்னா அரசன் உடனே வாயில் காப்போன்ற அவளை அங்கே அனுப்புனா உள்ளார வந்த உடனே சேராமன்னான்னு தொடங்கிட்டான். இதுதான் நாடகம். சிலப்பதிகாரத்தை நாடகம் இல்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்காருங்க ஆங்கிலத்தில் கட்டுரையில. சிலப்பதிகாரம் நாடகம் இல்லை, அது வடமொழியில் நூல்கள் இருக்கக்கூடிய அலங்கார சாத்திரத்தை பார்த்து எழுதப்பட்ட ஒரு நூல் எழுதியிருக்காரு. நாட்டிய சாத்திரத்தை பார்த்து எழுதப்பட்ட ஒரு நூல்னு ஆங்கிலத்தில் விரிவாக எழுதியிருக்காரு. மறுப்பெல்லாம் எழுதியிருக்கோம் நாங்க, என்ன செய்யறது. சிலப்பதிகார நாடகம் இல்லைன்னா என்ன நாடகம்? சிலப்பதிகாரம் முத்தமிழும் உடைய ஒரு நாடக செய்தி. அதனால நடுவுல யாரா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எல்லா மொழியும் உயர்ந்தது தான். அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய உயர்வை மறைக்கவோ திரிக்கவோ கூடாது. அதே போல ஒரு நாட்டினுடைய வரலாற்றை மாற்றக்கூடாது. எவ்வளவு முயற்சி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது எவ்வளவு அறிஞர்கள், ஹீராத மகாதேவா, அஸ்கோ பார்போலா, ஃபாதர் ஹீராஸ், எத்தனை பேர் இது ஒரு பண்டை நாகரிகம், இது அந்த திராவிட நாகரிகம் என்று சொல்லப்படுறது, திராவிடங்கள் தமிழர்கள் என்றெல்லாம் எழுதி ஓந்தாச்சு. அந்த வரலாற்றை அதற்கு பிறகு அதுல திரிவுவாதம் கூடாது. அதுல ரொம்ப நடுவுநிலைமை எழுதுறது மாதிரி சில இது எந்த இனத்தினுடைய நாகரிகம், எந்த மக்களுடைய நாகரிகம் இதுவரையில் குலமாக இல்லை. இங்க இருக்கக்கூடிய சான்றாதாரங்களுடைய அடிப்படையில் தான் அறிஞர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐராவத மகாதேவன் படாத பாடுபட்டு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நான்லாம் அவரை நினைத்தால் வணங்குவது. என்ன அவர் மட்டும் எழுதலைன்னா அந்த புகழி மலையில ஒரு கல்வெட்டை போய் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்கிறாரு, இந்த மலையில என்ன இருக்கு, அது இருக்குங்கிற அங்க ஏதாவது எழுதியிருக்கா சொல்லு. எழுதியிருக்குங்க, ஏதோ எழுத்து மாதிரி இருக்குங்க, எங்களுக்கு படிக்க தெரியல. அவங்கள அழைச்சிட்டு போய் அங்க போய் பார்க்கிறார். போதன் செல்லிரும் பொறை அங்கதான் கல்வெட்டு இருக்கு. 10 வருகின்ற 2 தலைமுறை சேர அரசர்களை பற்றிய கல்வெட்டு அந்த மலையில செதுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். பிறகு பல பேர் உரிமை கொண்டாடிட்டாங்க. அவர் அந்த கல்வெட்டை கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் நமக்கு அந்த 10 என்பது ஒரு வரலாற்று நூல் என்பது நமக்கு தெரிந்தது. இமயவரம்பு நெடுஞ்சேரலாகும். பிறகு அவனுடைய மக்கள் தொடர்ந்து, பிறகு அவர்களுடைய மக்கள் 2 தலைமுறை அரசர்கள் அங்கே சேர நாட்டை ஆண்டமை பற்றி குறிப்பு வருகிறது. அந்த குறிப்பை இந்த கல்வெட்டு தான் பெரிய வரலாற்று சான்று.
அவர் அந்த கல்வெட்டை அவர் புலப்படுத்திய பிறகுதான் எங்களுக்கெல்லாம் பவிற்றுவத்தை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டது. அப்படி ஒரு நடுவு நிலைமையா நின்று ஆராய்ச்சி செய்யணும். எதுல வேண்டுமானால் இருக்கணும், நம்முடைய மொழியிலே குறைகள் இருந்தாலும் கூட சொல்லலாம், நடுவு நிலைமையா இருக்கிறவங்க சொல்லலாம். அதற்காக மாற்றி இந்த இதெல்லாம் இல்லை, இது ரொம்ப பிற்காலத்து, அது என்ன அநியாயம், அறக்கேடு. இப்போ எழுதியிருக்காரு சிலப்பதிகாரம் கிபி 12ஆம் நூற்றாண்டுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காருங்க. சிலப்பதிகாரத்தினுடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அவரை கூப்பிட்டு பெரிய இடங்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள்லாம் பேச சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டு எது, கம்பரும் சேக்கிழாரும் அந்த காலம், அப்பதான் இருந்தார இளங்கோ. இந்த மொழி நடை கூட காட்டலையா? இவ்வாறெல்லாம் கொஞ்சம் இல்லை. இனங்கிற எச்சத்தில் நான் கொஞ்சம் உணர்ந்து வைக்கப்பட்ட வேற எங்கேயோ போயிட்டேன். இனம் எச்சம், அந்த இணை என்ற எச்சம் ஆசிரியர் இளங்கோவடிகளால் இணைப்படை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம். துண்ணென துடித்தது, அந்த இனம் மட்டும் இல்லைன்னு அது எப்படி ஒரு துடித்ததுன்னா வராது. துண்ணென துடித்தது என்று, கொல்லென கொடுத்தான் எனங்கிறது அவ்வாறு எச்ச பொருள்ல வினையோ, அது வினையோடு தான் வரும். துடித்தது கொடுத்தான் என்று வினை சொற்களோடு தான் அந்த இணை என்ற எச்சம் வரும். சரி, இப்ப 7 எச்சங்களை பற்றி சொல்லியாச்சு. ரொம்ப இன்றியமையாத 3 எச்சங்களை பற்றி இப்ப சொல்ல போறாரு. இது மிகவும் இன்றியமையாத ஒரு பகுதி. 10 எச்சங்களும் இன்றியமையாத பகுதி தான். அதுல ரொம்ப இன்றியமையாத பகுதி இந்த 3. எழுதிய 3 மேல் வந்து முடிக்கும் எஞ்சு பொருட்களது இல்லன மொழிவ. அங்க என எச்சம்னு பார்த்தோம், ஓங்கிறது ஒரு எச்சம்னு பார்த்தோம், உம்முங்கிறது ஒரு எச்சம்னு பார்த்தோம். இனி வருகின்ற 3க்கு அது மாதிரி இடைச்சொற்கள் இல்லை. இடைச்சொல் இல்லாமலே ஒரு எச்ச பொருளை தரக்கூடிய 3 எச்சங்களை பற்றி இங்க சொல்ல போறார். அது என்னென்ன 3 எச்சம்? சொல்லெச்சம், குறிப்பெச்சம், இசையெச்சம். இந்த 3 எஞ்சு பொருட்களது பெறுவன அல்ல. எஞ்சிய 3 மேல் வந்து முடிக்கும் எஞ்சு பொருட்களது இல்லைன்னு முடிவ. எச்ச பொருளை தரக்கூடிய சொல் இங்க கிடையாது இந்த 3க்கும். பிறகு எப்படி பொருள் உணர்த்துன்னு பார்ப்போம். அவை நாம் தத்தம் குறிப்பின் எச்சம் செப்பும். இந்த முதல்ல எடுத்தோம்னா குறிப்பெச்சம் இசையெச்சம் 2 எடுத்துக்கிறார். 3 எச்சம், சொல்லெச்சம், குறிப்பெச்சம், இசையெச்சம். இப்ப முதல்ல குறிப்பு எச்சம்ங்கிறத பார்ப்போம். இளைதாக முள்மரம் கொள்க, 876வது திருக்குறள், குறிப்பறிதல் என்ற அதிகாரம். இளைதாக முள்மரம் கொள்க, முள்மரம் கொள்க, சரியா ஒழிக்கணும் எல்லாம். இளைதாக முள்மரம் கொள்க. முள்மரம் இளையதாக இருக்கின்ற போதே வெட்டு. உடனே திருவள்ளுவர் ஏங்க இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு, மரம் வெட்டுறதை பத்தி அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுக்கு பொருள் வேற. ஒரு தீமை சிறியதாக இருக்கின்ற போதே அதை அகற்றிவிடு. பகை சிறியதாக இருக்கின்ற போதே அதனை தீர்த்து விடு. குற்றம் சிறியதாக இருக்கின்ற போதே கடிந்து விடு என்ற உட்பொருளை உடையது. இதுதான் குறிப்பெச்சம். வேற எந்த சொல்ல வேண்டியது இருக்கிற சொற்களுக்குள்ள புதைந்து போயிருக்கிறது ஒரு பொருள் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. அதுதான் குறிப்பெச்சம் என்பது. இன்னும் வேற எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம். இளைதாக முள்மரம் கொள்க என்பது போல இந்த நச்சனா இருக்கிறீங்களோ அதை காட்டுறார். இளைதாக முள்மரம் கொள்க. அதே போல வெள்ளம் வருமுன்பு அணை போடணும் அப்படின்னு ஒரு குடும்பத் தலைவர் சொல்றார். உடனே அவருக்கு ஆறு அவருடைய வீட்டு தோட்டத்துல ஆறு இருக்கு, அங்க ஒரு அணை கட்டணும்னு சொல்றாருன்னா பொருள், வெள்ளம் வரும் முன்பே அணை கட்ட வேண்டும் என்றால் மிகப்பெரிய தீங்கு ஒன்று குடும்பத்திற்கு வர இருக்கிறது, அது இப்பொழுதே முன்னாலேயே தடுக்க வேண்டும் என்ற பொருளை சொல்லுகிறார். அதுதான் குறிப்பேச்சம். அடுத்தது இசை எச்சம். அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறட்பாவில 2 செய்தி சொல்லப்படுகிறது. ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம், அதோட முடிச்சிருங்க. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன ஒரு செய்தி. ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது, இறைவனை முதலாக உடையது. இந்த 2 தொடரையும் எப்படி இணைக்கிறது என்றால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அது போலங்கிறது இடையில இருக்கு. அது இசையச்சம், அது இசையச்சம். அகர முதல எழுத்தெல்லாம் அது போல ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்க அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிறது உவமை. அது போல ஆதி பகவன் முதற்றே உலகு, அதுதான் செய்தி, ஓமேயம். அது போலன்னு சரி. இப்ப இசையச்சத்துக்கு குறிப்பெச்சத்துக்கு வேறு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட எடுத்துக்காட்டுகளை பார்ப்பது தெளிவு தருவதற்காக தான். நச்சினாருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாரு பாருங்க. சாப்பிடும்போது கடக்குங்குது கல்லு. அந்த கல்லு அப்படி பல்லுல போய் மோதி கடக்குன்னு உடனே சாப்பிட்டோன்னு சொன்னானா சமயக்காரன்ட்ட, நல்லா தாங்க சமைச்சிருக்காங்க, நன்கு அட்டான், கற்கரிக்க நன்கு அட்டான், நல்லா சமைச்சிருக்கிறேன்னு சொன்னானா. இதுதான் குறிப்பு வச்சான். என்ன பொருள்? நல்லா சமைக்கல, கற்கரிக்க நன்கு அட்டான், கல் கரிக்குமாறு, கல்லு கடிபடுமாறு நன்கு சமைத்தான் என்றால் அது போல என்ற பொருள் அங்கிருக்கு. அதே போல வயிறு முடுமுடுத்தது, வயிறு கடுகடுன்னு இருக்குயா அப்படின்னா சாப்பிட வேண்டாம்னு பொருள். அதுதான் இசையச்சம். இந்த தொடர்களில் இல்லாத ஒரு பொருளை உணர்த்துவது இசையச்சம். சரி, அடுத்தது மிக இன்றியமையாத சொல்லச்சம். சொல்ல நிச்சம் முன்னும் பின்னும் சொல்லளவல்லது எஞ்சுதல் என்றே. அந்த சொல் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். அது அந்த தொடர்ல வராது, நாம அறிந்து கொள்ள வேண்டாம். அந்த சொல் மட்டும், ஒரே ஒரு சொல் தான் தனியா இருக்கும். அதான் சொல்லச்சம். எப்படி நம்மளுக்கு வந்திருக்கிறதுலே பார்க்கலாம். உயர்தனையன்மனார் மக்கட்சுட்டு அகிரணையன்மனார் அவர் அலகிறவே. உயர்தனை என்று கூறுவர் மக்களை, மக்கள் என்று சுட்டி கூறப்படுகின்றவர்களை உயர்தனை என்று கூறுவர். யார் கூறுவர்ங்கிறது தான் முக்கியம். ஆசிரியர் கூறுவர். இந்த ஆசிரியர்ங்கிறது இந்த சொல்லச்சம். அவ்வாறு வருவது ஒரு சொல் தேவைப்படும், அது உணரப்படும். அது சொல்லவே வேண்டியதில்லை, விலைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஆசிரியர் கூறுவர். சொல்ல நிச்சம் முன்னும் பின்னும் சொல்லளவல்லது எஞ்சுதல். இவ்வாறு ஒரு சொல் தேவைப்படும், அது அங்க மறைந்து நிற்கும், அது நம்மால் தெளிவாக உணரப்படும். இவ்வாறு கூறுவர் அப்படின்னா பெரியோர் என்று பொருள். அதுதான் சொல்லச்சம். இப்ப அடுத்தபடியாக சில மரபு வகைகளை உணர்த்தப் போகிறார். ரொம்ப முக்கியமான பகுதி இடக்கச்சொல். இடக்கச்சொல் என்பது ஒரு அவையில சொல்லக்கூடாத ஒரு சொல். அவையல் கிளவி மறைத்தனது கிளத்தல். இந்த நூற்பாவில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், இந்த கடைசியில கிளத்தல் இருக்கு பாருங்க, இது அல்லிற்று எங்கோ இணைமுற்று. நம்ம அடுத்த வாரம் தொடருவோம். நன்றி எல்லாருக்கும். வணக்கம்.